சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்படி சார்? இது ஏற்கனவே எல்லா இடத்தையும் சுத்திட்டு வந்தாரு. பாவம் அவர் போன இடத்துலலாம் யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்க எல்லாரையும் இப்போ பாவம் நம்ம பெரிய ஐயா இப்படி போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய கட்சிகளுக்கு போய் எல்லாரையும் முடிச்சு விட்டாரு. 88 வயசுல இந்த ஆளுக்கெல்லாம் தேவையா ஒரு கட்சி தேவையா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆருக்கே அல்வா கொடுத்தவர். எம்ஜிஆர் வந்து இவரை இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பற்றி நாம் பேசுறதுக்கு நாங்கள் தான் போவோம்னு எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி கிட்ட சொன்னார். அப்போ இந்திரா காந்தி அம்மா என்ன சொன்னாங்க, யார் யார் நீங்கள் அனுப்புங்க, இது யாரையா நான் ராமச்சந்திரன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லவே இவர் அங்கே போகிறாரு. ஐநா சபையில் போய் இலங்கை தமிழர்களுக்காக பேசுகிறாரு. அந்த பேச்சை வந்து நிறைய பேர் உள்வாங்கிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறாங்க ராமச்சந்திரன்ற பேரில். எம்ஜி ராமச்சந்திரன் போடாமல் ராமச்சந்திரன் போடுறான். இவர் அன்னைக்கே எம்ஜிஆருக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டார். அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எம்ஜிஆர் தெரிஞ்சு எம்ஜிஆர் மன்னிச்சு விட்டாரா என்னவோ தெரியாது. ஆனால் அப்படிப்பட்டவரை இப்போ ஏன் கட்சி தொடங்குறான்னு சொன்னால், இப்போ இவர் ஒரு கட்சியில் போய் பேசினா இவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏதோ சரி சும்மா ஏதோ ஒரு பேச்சாளர் மாதிரி இருன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம சம்பத்து மாதிரி சேர்த்துக்குவாங்கன்னு வச்சுங்க. ஆனால் ஒரு கட்சியை நீங்கள் ஆரம்பித்து விட்டு ஒரு இன்னொரு கட்சிக்குள்ள நீங்கள் கூட்டணி பேசுகிறேன், ஏன்னா இவர் வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், எனக்கு இப்படி இவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்னு இவருக்கு பேச தெரியும். எம்ஜிஆரை ஏமாற்ற தெரிந்த இவருக்கு பேசவும் தெரியும். ஸோ அதனால் இதை போய் சொன்னாதான் சீட்டும் கிடைக்கும், பொட்டியும் கிடைக்கும் என்பது தான் சிம்பிளான விஷயம். பொட்டி இல்லாமல் இன்றைக்கி தனி ஒரு ஆளுக்கு பொட்டி கொடுக்காது. ஒரு கட்சியாக போனால் எனக்கு சமுதாய ஓட்டு இப்படி இருக்கே அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல இப்போ திமுக அரண்டு போயிருக்கு. பொட்டி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா போதும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இவங்க நேராக போய் உட்காந்துப்பாங்க. தனியாக சேர்க்க மாட்டாங்க. கட்சி இந்த போர்வையில் வந்து போவாங்க. அதற்காகத்தான் இந்த ஒரு முன்னெடுப்பை இவர் எடுத்திருக்கிறார் என்பது தான் உண்மை. சார் என்ன சார் டக்குன்னு பொட்டிக்காகவே கட்சி அப்படின்ட்டுங்க? பொட்டிக்காக நீ கட்சி இப்போ நிறைய பேர் நம்ம பிரேமலதாவை பார்த்துட்டோம், அப்புறம் இந்த அம்மாவை பார்த்துட்டோம். நம்ம பொட்டி கோபால்னு நம்ம வைகோவே இருக்கிறாரு. சரிமா பொட்டி பொட்டியாக வாங்குறது. இதே இல்லாமல் எத்தனை கோடி கொடுத்தேன்னு சொல்லி கம்யூனிஸ்டுக்காரர் சொன்னார். 15 கோடி ரூபாய் தேமுதிகவுக்கு கொடுத்தாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தாங்க, இப்படின்னு எல்லாமே பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. 5 கோடி யார் வாங்குறது, 15 கோடி. ஸோ அதனால் இப்போ எல்லாம் பொட்டி கேஸ் அது பொட்டி வந்து கேட்கக்கூடிய காலம் இது என்பதால் அவர் கட்சி தொடங்குறார். அப்போ பொட்டி வேணா நீங்களும் போயிட்டு சேர்ந்துடலாம் சார் கட்சியில். கண்டிப்பாக ஒரு கட்சி தொடங்கிட்டு போய் நீங்கள் பேசணும். ஆனால் நீங்கள் போனால் சும்மாலாம் இல்லை, ஒரு ஜாதி கட்சியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க சேர்த்துப்பாங்க. இப்போ அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நீங்கள் பொட்டி கட்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த வாய்ப்பை இவர் நல்லா நழுவிடாமல் எடுக்கிறதுக்கான முடிவை இவர் எடுக்கிறாரு. அதுதான் புதிய கட்சி. அப்போ கொள்கைக்காகலாம் ஒன்றும் இல்லை. கொள்கையாவது கத்திரிக்காவது யாருக்கு கொள்கை தெரியும்? இங்கே பாருங்க, நேற்று வந்து அந்த பக்கம் எடப்பாடி கூட பேசியிருந்த தேமுதிக அந்த அம்மா இந்த பக்கம் வந்துச்சு. அப்போ கொள்கை எங்க? பொட்டிக்காக அலையும் ஒரு கூட்டம் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றிங்க சார். நன்றி.